வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக சி தரணி. இன்றைய முக்கிய செய்திகள். புதுவை கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரியம் முற்றுகை. ஏஐடியூசி சங்கத்தினர் கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கம். புதுச்சேரியில் பரவி வரும் வைரஸ் காய்ச்சல். சுயமாக மருந்து எடுக்காமல் மருத்துவரை அணுக சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலையொட்டி காவல் தலைமையகத்தில் நடைபெற்ற அனைத்து கட்சி பிரதிநிதிகள் ஆலோசனை கூட்டம் டிஐஜி தலைமையில் நடைபெற்றது. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி தட்டாஞ்சாவடியில் உள்ள கட்டுமான தொழிலாளர் நல வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஏஐடியூசி சங்கத்தினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி தட்டாஞ்சாவடியில் உள்ள கட்டுமான தொழிலாளர் நல வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு இன்று காலை ஏஐடியூசி சங்கத்தினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று காலை 9:30 மணி அளவில் கொக்கு பார்க் பகுதியிலிருந்து நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் பங்கேற்ற பேரணி தொடங்கியது. முழக்கங்களை எழுப்பியபடி வந்த தொழிலாளர்கள் தட்டாஞ்சாவடி அலுவலகத்தை வந்தடைந்தனர். மத்திய மற்றும் மாநில அரசுகள் கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்தை முடக்கக்கூடாது என்றும் நிறுத்தப்பட்ட தீபாவளி உதவித்தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் என்பதும் இவர்களின் பிரதான கோரிக்கையாக உள்ளது. இந்த போராட்டத்திற்கு சங்க தலைவர் விஸ்வநாதன் தலைமை தாங்கி நடத்தி வருகிறார். தற்போது நலவாரிய அலுவலகத்தின் முன் தொழிலாளர்கள் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். பெண்களுக்கு 50 வயதிலும் ஆண்களுக்கு 55 வயதிலும் மாதம் 6000 ரூபாய் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டு வந்தன. புதுவையில் பரவி வரும் வைரஸ் காய்ச்சலில் சுயமாக மருந்து எடுக்காமல் டாக்டரை சந்திக்க சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. புதுச்சேரியில் இரவில் குளிர், பகலில் வெயில் என மாறுபட்ட பருவநிலை நிலவுகிறது. இதனால் வைரஸ் காய்ச்சல், சளி, இருமல், தொண்டை தொற்று வேகமாக பரவி வருகிறது. வைரஸ் காய்ச்சலால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பாதிக்கப்பட்டு அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக வருகின்றனர். இதனால் அரசு மருத்துவமனைகள் மற்றும் தனியார் மருத்துவமனைகளிலும் நாள்தோறும் மக்கள் சிகிச்சைக்காக காத்திருக்கின்றனர். இந்த காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்கள் குணமடைய 4 முதல் 10 நாட்கள் வரை ஆகிறது. காய்ச்சல் குறையாதவர்களுக்கு இரத்த பரிசோதனையும் நடத்தப்படுகிறது. தட்ப வெப்பநிலை மாற்றத்தால் வைரஸ் காய்ச்சல் பரவுகிறது. நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. குறைவாக உள்ளவர்களுக்கு காய்ச்சல் வந்தால் அதிக நாட்கள் இருக்கும். நீரிழிவு, உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்கள், குழந்தைகளுக்கு காய்ச்சல் வந்தால் குணமடைய 10 நாட்களாகும். காய்ச்சல் வந்தால் தனிமைப்படுத்தி கொண்டு ஊட்டச்சத்து மிக்க உணவுகளை உட்கொள்ள வேண்டும். சுட வைத்து ஆற வைத்து தண்ணீரை பருக வேண்டும். காய்ச்சல் வந்தவர்கள் சுயமாக மருந்து எடுத்துக்கொள்வது ஆபத்தானது. இதனால் 2 நாட்களில் காய்ச்சல் குறைந்தது போல் தெரியும். அதன் பிறகு அடங்கி இருந்த வைரஸ் கிருமி வீரியத்தோடு வரும். எனவே காய்ச்சல் உள்ளவர்கள் அரசு மருத்துவமனையில் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சென்று மருத்துவர் அறிவுரைப்படி மருந்துகளை உட்கொள்ள வேண்டும் என சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. புதுச்சேரி மாநில சட்டமன்ற தேர்தல் 2026ஐ முன்னிட்டு புதுச்சேரி காவல் தலைமையகத்தில் அனைத்து கட்சி பிரதிநிதிகள் கலந்து கொண்ட முக்கிய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி காவல் தலைமையகத்தில் டிஐஜி சத்தியசுந்தரம் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலை அமைதியான மற்றும் சீரிய ஜனநாயக முறையில் நடத்துதல், சட்டம் மற்றும் ஒழுங்கை முழுமையாக பேணுதல் ஆகியவை குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. தேர்தல் காலத்தில் சட்டம் ஒழுங்கை உறுதிப்படுத்த தனித்தனி கண்காணிப்பு குழுக்கள் அமைத்து தீவிரமாக கண்காணிக்கவும், அனைத்து கட்சிகளின் ஒத்துழைப்புடன் நேர்மையான தேர்தல் நடைபெற தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் தீர்மானிக்கப்பட்டது. மேலும் இந்த முக்கிய கூட்டத்தில் பல்வேறு அரசியல் கட்சிகளை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். காங்கிரஸ் சார்பில் கோபி, மருதுபாண்டி, பாஜக சார்பில் ரவுத்திரம் சக்திவேல், நாம் தமிழர் கட்சி சார்பில் ரமேஷ், தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுவாமிநாதன், கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதன், இந்திய குடியரசுக் கட்சி அத்வாலே சார்பில் மாநில செயற்குழு உறுப்பினர் அஜித் உள்ளிட்டோர் பங்கேற்று தங்கள் கருத்துக்களை பதிவு செய்தனர். அனைத்து கட்சிகளின் ஒருமித்த ஒத்துழைப்புடன் மக்கள் நம்பிக்கையை உயர்த்தும் வகையில் சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தல் நடத்த உறுதி மேற்கொள்ளப்பட்டது. புதுவை கதிர்காமத்தில் அமைந்துள்ள இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் கருத்தரங்கு கூடத்தில் எதிர்வரும் புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கு உண்டான வாக்காளர் விழிப்புணர்வு தொடர் பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக கல்லூரிகளின் வாக்காளர் விழிப்புணர்வு மன்றங்களின் முதன்மை அதிகாரிகள் மற்றும் வளாக தூதுவர்களுடன் உண்டான சந்திப்பு நடைபெற்றது.
புதுவை கதிர்காமத்தில் அமைந்துள்ள இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் கருத்தரங்கு கூடத்தில் எதிர்வரும் புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கு உண்டான வாக்காளர் விழிப்புணர்வு தொடர் பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக கல்லூரிகளின் வாக்காளர் விழிப்புணர்வு மன்றங்களின் முதன்மை அதிகாரிகள் மற்றும் வளாக தூதுவர்களுடன் உண்டான சந்திப்பு நடைபெற்றது. தேர்தல் முறைகளில் தொழில்நுட்பங்கள் என்ற தலைப்பில் மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியைச் சார்ந்த மாணவர் கீதானந்த ஷெட்டி, கண்ணியமான வாக்குப்பதிவு என்ற தலைப்பிலும் பெண்கள் பொறியியல் கல்லூரியைச் சார்ந்த மாணவி அக்ஷயா, குடியரசு என்ற தலைப்பிலும் பாரதிதாசன் மகளிர் கல்லூரியைச் சார்ந்த சஹானா என்ற மாணவி, தேர்தலில் இளைய சமுதாயத்தின் பங்கு என்ற தலைப்பிலும் ராஜீவ்காந்தி பொறியியல் கல்லூரியைச் சார்ந்த மாணவி தீபிகா ஆகியோர் பேசினர். தலைமையுரை ஆற்றிய மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான குலோத்துங்கன், கல்லூரிகளின் வளாக தூதுவர்கள் தாங்கள் மட்டுமல்லாமல் மற்றவர்களையும் வாக்காளர் பட்டியலில் அவர்களது பெயரை பதிவு செய்திட அறிவுறுத்துவதோடு உதவியையும் செய்ய வேண்டும் என்றும், தேர்தல் விதிமுறைகள் தென்பட்டால் சிவிஜில் மொபைல் செயலியில் பதிவு செய்தல் மற்றும் கண்ணியமான வாக்குப்பதிவினை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என அறிவுறுத்தினார். அது மட்டுமல்லாமல் கல்லூரிகளில் உள்ள வாக்காளர் கல்வி மன்றங்கள் தொடர்ந்து சிறப்பாக செயல்பட வேண்டும் என்றும் கூறினார். மாணவ மாணவியர்கள் தேர்தலில் பங்கெடுத்தலில் மற்றவர்களுக்கு முன் உதாரணமாக திகழ வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். வாக்காளர் விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் புதுமைகளை புகுத்திட மாணவ மாணவியரின் கருத்தினை மாவட்ட தேர்தல் அதிகாரி கேட்டறிந்தார். அனைவரும் கூறிய கருத்துகள் கண்டிப்பாக கருத்தில் கொள்ளப்படும் என கூறினார். தொடர்ந்து பேசிய துணை தொழிலாளர் ஆணையர் மற்றும் கதிர்காமம் சட்டமன்ற தொகுதிக்கு உண்டான தேர்தல் நடத்தும் அதிகாரி சந்திரகுமரன், தேர்தல் நடத்தும் விதிமுறைகள், பெயர் சேர்த்தல் மற்றும் நீக்குதல் ஆகியவற்றுக்கு உபயோகப்படுத்த வேண்டிய படிவங்கள் மற்றும் கல்லூரிகளின் வாக்காளர் கல்வி முதன்மை அதிகாரிகள் மற்றும் மாணவர்கள் கேட்ட அனைத்து சந்தேகங்களுக்கும் பதில் அளித்தார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரியில் உள்ள சுமார் 40 கல்லூரிகளிலிருந்து வாக்காளர் கல்வி மன்றங்களின் முதன்மை அதிகாரிகள் மற்றும் 150க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்களும் கலந்து கொண்டனர். முன்னதாக மாணவர்களுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் மற்றும் விவிபாட் கருவிகளின் செயல் விளக்கம் காட்டப்பட்டது. நிகழ்ச்சியினை மாவட்ட தேர்தல் அதிகாரி அலுவலகத்தின் வாக்காளர் விழிப்புணர்வு பிரிவு ஏற்பாடு செய்திருந்தது. தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் சார்பாக போக்குவரத்து துறை ஆணையரிடம் கோரிக்கை மனு வழங்கப்பட்டது. புதுச்சேரி தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் புதுச்சேரி இ-ரிக்ஷா ஆட்டோ ஓட்டும் மகளிர் தொழிலாளர்களுக்கு புதுச்சேரி நகராட்சி மூலமாக வழங்கப்பட்ட ஆட்டோ ரிக்ஷா தரமற்றவை, அந்த ஆட்டோக்களுக்கு இன்சூரன்ஸ் இல்லை, அடையாள அட்டை மற்றும் பாதுகாப்பு இல்லை மற்றும் அந்த தொழிலாளர் மகளிர்களுக்கு நிரந்தர வருவாய் இல்லை. இந்த குறைகளை தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் ஒருங்கிணைப்பாளர் ராஜா, பொருளாளர் செல்வகுமார் முன்னிலையிலும் ராஜகுமார் ஏற்பாட்டில் புதுச்சேரி போக்குவரத்து ஆணையர் அம்மன் சந்தா அவர்களை சந்தித்து தொழிலாளர்களுக்கான உரிய பாதுகாப்பு பல கட்ட கோரிக்கைகளை வைத்து அதனை விரைவாக செய்து தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். மேலும் ஆணையர் இதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்துள்ளார். தொடர்ந்து நடவடிக்கை எடுக்காவிட்டால் தொழிலாளர்களுடன் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக தலித் பாதுகாப்பு இயக்கத்தின் நிர்வாகிகள் தெரிவித்தனர். இது எல்லா ஆட்டோக்காரங்களும் எங்களை பார்த்துட்டு இன்னும் லேடிஸ்லாம் உள்ளே வந்து நிறைய பெண்கள் வந்து இதில் வந்து ஆட்டோ ஓட்டினாக்கா நிறைய பேருக்கு வெளியில் இருக்க லேடிஸுங்களுக்கும் வந்து லேடிஸ் ஓட்டுறாங்கன்றதுனால பாதுகாப்பாக உணர்றாங்க. அது இதோடு நிற்கக்கூடாதுன்றதுனால தான் நாங்கள் இங்கே வந்தோம். அதை எல்லாமே ரெடி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. சீக்கிரம் முடிஞ்சால் நல்லாயிருக்கும். கோரிக்கை வந்து எங்களுக்கு ஐடி கார்டு கேட்டிருந்தோம். ப்ராப்பராக ஐடி கார்டு இல்லாமல் இருந்துச்சு. ஐடி கார்டு, இன்சூரன்ஸு இதெல்லாம் கேட்டு நாங்கள் மனு கொடுத்துருந்தோம். அது எல்லாமே வந்து ரெடி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி தேங்காய் திட்டு பகுதியில் சுற்றுலா படகுகளில் கடலோர காவல் படையினர் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். புதுச்சேரி தேங்காய் திட்டு பகுதியில் சுற்றுலா படகு போக்குவரத்து செவ்வாய்க்கிழமை தொடங்கியது. இதனை கடலோர காவல் படையினர் ஆய்வு செய்தனர். புதுச்சேரி பாண்டி மெரினா, தேங்காய் திட்டு, முருங்கப்பாக்கம், சின்ன வீராம்பட்டினம் பகுதிகளில்
ஆறு முகத்துவாரம் வழியாக சுற்றுலா பயணிகளை மீன்பிடி படகுகளில் அழைத்துச் சென்றனர். அண்மையில் படகு விபத்துக்குள்ளாகி கவிழ்ந்து அதில் பயணம் செய்த பெங்களூர் பெண் சோனியா என்பவர் உயிரிழந்தார். இதனையடுத்து சுற்றுலா படகு இயக்கம் நிறுத்தப்பட்டது. மீண்டும் படகு போக்குவரத்தை தொடங்க கோரி போராட்டம் நடத்தப்பட்டது. இதில் அதிமுக மாநில செயலர் அன்பழகன் பங்கேற்றார். இதையடுத்து உரிமம் உள்ள படகுகளின் போக்குவரத்து செவ்வாய்க்கிழமை தொடங்கியது. கடலோர காவல்படை ஆய்வாளர் தியாகராஜன் தலைமையில் போலீசார் சோதனை செய்தனர். படகில் பாதுகாப்பு சாதனங்கள் உள்ளதா, அனுமதிக்கப்பட்ட அளவுக்குத்தான் பயணிகளை ஏற்றுகிறார்களா என போலீசார் ஆய்வு மேற்கொண்டனர். மார்ச் 1ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி புதுச்சேரி வருவதை முன்னிட்டு புதுச்சேரியில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி வருகையை முன்னிட்டு புதுச்சேரியில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் இதற்கான உத்தரவை செவ்வாய்க்கிழமை அன்று பிறப்பித்தார். பிரதமர் வருகையையொட்டி பாதுகாப்பை பலப்படுத்தும் வகையில் வானில் விமானம் போன்றவை பறக்க தடை செய்யப்பட்ட மண்டலமாக புதுச்சேரி பிராந்தியத்தை அறிவிக்க வேண்டும் என்று காவல்துறை கண்காணிப்பாளர் கேட்டுக்கொண்டதால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ட்ரோன்கள், பலூன்கள் வாயிலாக புகைப்படம், வீடியோ உள்ளிட்டவை எடுக்க தடை செய்யப்படுகிறது. மேலும் இதுபோன்ற காரியங்களில் யாராவது ஈடுபட்டாலும் முன்னெச்சரிக்கையாக தடை செய்யப்படும் என்றும் அந்த உத்தரவில் கூறப்பட்டுள்ளது. மீறுவோர் மீது இந்திய குடிமக்கள் பாதுகாப்பு சட்டத்தின் பிரிவு 163 கீழ் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் அந்த உத்தரவில் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட பெரிய காலாப்பட்டு பகுதியில் சுமார் 6.50 கோடி மதிப்பீட்டில் பல்வேறு வகையான பொதுமக்களுக்கான அடிப்படை வசதிகளை சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதியில் கடந்த 5 ஆண்டுகளாக தொடர்ந்து பொதுமக்களின் அனைத்து வசதிகளையும் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் ஏற்படுத்தி தந்துள்ளார். அதன் தொடர்ச்சியாக இறுதிக்கட்ட பணிகளாக தொகுதிக்கு உட்பட்ட பெரிய காலாப்பட்டு கிழக்கு கடற்கரை சாலையில் முருகர் கோவில் குளத்தினை மேம்படுத்துவதற்காக சுமார் 4,14,00,000 மதிப்பீட்டில் பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். அதேபோல் பெரிய காலாப்பட்டு அம்மன் நகர் பகுதியில் சாலை வசதி, வள்ளலார் நகர் பகுதி பிரதான சாலை வசதி, கிருஷ்ணசாய் நகர் பகுதியில் சாலை, மூகாம்பிகை நகர் பகுதி, ஆரோக்கிய கார்டன் பகுதி, டாக்டர்ஸ் நகர் மற்றும் அன்னை கார்டன் பகுதி, அம்மன் நகர் மற்றும் ஆஞ்சநேயர் கோவில் குளம் அருகே சாலை அமைக்கும் பணி, பெரிய காலாப்பட்டு பாரதிதாசன் வீதி, அங்காளம்மன் கோவில் தெரு ஆகிய பல்வேறு இடங்களில் சுமார் 6.30 கோடி மதிப்பீட்டில் சாலைகள் அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் துறை அதிகாரிகள், பாஜக கட்சியை சார்ந்த நிர்வாகிகள், PMLK அறக்கட்டளை நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். உலக அமைதிக்காக ஜெபம் ஏற்றி குரல் கொடுத்த கத்தோலிக்க கிறிஸ்தவ திருத்தொண்டர் புனித அசிசி பிரான்சிஸின் 800வது நினைவு நாளை முன்னிட்டு கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் அமைதி ஊர்வலம் புதுச்சேரியில் 23ஆம் தேதி நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் அமைதி ஊர்வலத்தை தொடங்கி வைத்தார். உலக அமைதிக்காக ஜெபம் இயற்றி குரல் கொடுத்த கத்தோலிக்க கிறிஸ்தவ திருத்தொண்டர் புனித அசிசி பிரான்சிஸின் 800வது நினைவு நாளை முன்னிட்டு கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் அமைதி ஊர்வலம் புதுச்சேரியில் 23ஆம் தேதி அன்று நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் அமைதி ஊர்வலத்தை தொடங்கி வைத்தார். ஊர்வலம் சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலையை தொடங்கி ரயில் நிலையம் அருகில் உள்ள புனித இருதய ஆண்டவர் கோயிலில் நிறைவடைந்தது. புனித இருதய ஆண்டவர் கோயிலில் திருச்சபையின் தந்தை பிச்சைமுத்து மற்றும் கிறிஸ்தவ தொண்டர்கள் ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர். முதலியார்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மாணவர்களுக்கான வெற்றி நிச்சயம் நிகழ்ச்சியில் முனைவர் சுந்தரமுருகன் பங்கேற்று உரை நிகழ்த்தினார். விழுப்புரம் மாவட்டம் முதலியார்குப்பத்தில் அமைந்துள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் மக்கள் நலன் அறக்கட்டளையின் சார்பாக 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதுகின்ற மாணவர்களுக்கு வெற்றி நிச்சயம் என்ற தலைப்பில் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. வெற்றி நிச்சயம் நிகழ்வில் கலைமாமணி முனைவர் சுந்தரமுருகன் கலந்து கொண்டு பொதுத் தேர்வினை மாணவர்கள் எவ்வாறு எளிமையாக எழுதி அதில் அதிக மதிப்பெண் எடுத்து வெற்றி பெற வேண்டும் என்பதற்கான யுக்திகளை மாணவர்களிடையே எடுத்துரைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அப்பள்ளியின் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு மக்கள் நலன் அறக்கட்டளையின் சார்பாக நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மக்கள் நல அறக்கட்டளையின் நிறுவன தலைவர் முகேஸ்வரி மற்றும் செயலர் பவானி மற்றும் பள்ளியின் ஆசிரிய பெருமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு நிகழ்வை சிறப்பித்தனர்.
பாண்டி பைக் கேர் டெக்னீஷியன் அசோசியேஷன் சார்பில் 3ஆம் ஆண்டு விழா கீர்த்தி மகாலில் நடைபெற்றது. பாண்டி பைக் கேர் டெக்னீஷியன் அசோசியேஷன் சார்பில் 3ஆம் ஆண்டு விழா கீர்த்தி மகாலில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு காவல் ஆய்வாளர் பாபுஜி மற்றும் ஆறுமுகம் ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர். நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி மற்றும் அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் தலைமையேற்றனர். மேலும் நிகழ்ச்சியில் JKTVS ராதாகிருஷ்ணன், ஆகாஷ் ஆட்டோமொபைல்ஸ் பிரைவேட் லிமிடெட் ராஜவேல் ராஜாமணி, ஹீரோ ராம்பிரசாத் ஆகியோர் தலைமை உரை வழங்கினர். பாண்டி பைக் கேர் டெக்னீஷியன் அசோசியேஷன் கௌரவ தலைவர் லெனின் வரவேற்புரை வழங்கினார். மாநில ஒருங்கிணைப்பாளர் கணபதி வாழ்த்துரை வழங்கினார். மேலும் நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக திருச்சியிலிருந்து செல்வம், ராமநாதபுரத்திலிருந்து குமாரவேல், திருவாரூரில் இருந்து ஜமால் முகமது, வெல்வோம் ஃபவுண்டேஷன் நிர்வாக இயக்குனர் வடிவேலன், தஞ்சை மாநில பைக்கர் அசோசியேஷன் அறிவழகன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உறுப்பினர்களுக்கு நினைவு பரிசு மற்றும் சான்றிதழ்கள், அடையாள அட்டையும் வழங்கப்பட்டன. மேலும் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக சென்னையிலிருந்து மனோகர், சிதம்பரத்திலிருந்து கோபு, விழுப்புரத்திலிருந்து சக்திவேல், நாமக்கல்லிலிருந்து சண்முகசுந்தரம், செஞ்சியிலிருந்து ரமேஷ், மன்னார்குடியிலிருந்து மணிமாறன், சென்னை ஏழுமலை, நாமக்கல்லிலிருந்து ராஜா, திருத்தணியிலிருந்து கோட்டி, சென்னை விஸ்வநாதன், குடியாத்தம் ரமேஷ், வள்ளியூரிலிருந்து சிதம்பரம் ஆகிய பைக்கர் மாநில நிர்வாகிகள் தமிழகத்திலிருந்து ஏராளமானோரும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். விழாவின் நிறைவாக அனைவருக்கும் சிறப்பு விருந்து அளிக்கப்பட்டு தேசிய கீதம் பாடப்பட்டு இனிதே நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி வருகின்ற 1ஆம் தேதி புதுச்சேரிக்கு வருவதையொட்டி பிரதமர் நிகழ்ச்சி நடைபெற இருக்கும் மைதானத்தில் பாதுகாப்பு ஏற்பாடு குறித்து DIG மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மேலும் மேடை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதால் தற்போது மைதானத்தை சுற்றி போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழகம், கேரளா, அஸ்ஸாம், மேற்கு வங்கம் மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட 5 மாநிலங்களுக்கான சட்டசபை தேர்தல் விரைவில் நடைபெற உள்ளது. தேர்தல் நடைபெறும் மாநிலங்களுக்கு பிரதமர் மோடி அரசுமுறை பயணமாக செல்கிறார். அதன்படி புதுச்சேரிக்கு வரும் 1ஆம் தேதி பாரத பிரதமர் நரேந்திர மோடி வருகிறார். அன்றைய தினம் லாஸ்பேட்டை ஹெலிபேட் மைதானத்தில் நடைபெறும் அரசு விழாவில் பங்கேற்று பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை அறிவித்து நலத்திட்டங்கள் வழங்கி பேசுகிறார். இதனிடையே பிரதமர் மோடி நிகழ்ச்சி நடைபெறும் மைதானத்தை புதுச்சேரி DIG சத்யசுந்தரம் நேரில் பார்வையிட்டார். அதனையடுத்து கூட்டம் நடைபெறும் இடத்திலேயே முதுநிலை கண்காணிப்பாளர் கலைவாணன் மற்றும் அனைத்து சரக கண்காணிப்பாளர்கள் ஆகியோருடன் ஆலோசனையில் ஈடுபட்டார். அப்போது பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் காவலர்கள் எண்ணிக்கைகளை எந்தெந்த இடத்தில் அதிகப்படுத்த வேண்டும், அனுமதி பாதைகளில் சோதனை செய்வது குறித்தும், மேலும் பிரதமர் வந்து செல்லும் வரை மைதானத்தை சுற்றி அமைக்கப்பட உள்ள பாதுகாப்புகள் உள்ளிட்ட பல்வேறு பாதுகாப்பு சம்பந்தமான விஷயங்கள் குறித்தும் ஆலோசனை செய்யப்பட்டது. 2,31,000 சதுர அடி கொண்ட சுமார் 7 ஏக்கர் பரப்பளவு கொண்ட லாஸ்பேட்டை மைதானத்தில் 50,000 இருக்கைகளுடன் பிரம்மாண்டமான பேரணி அமைக்கும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பார்க்கிங் வசதிகளுக்காக 12 இடங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. மேலும் விழா மேடை அமைக்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளதால் மேடை பகுதிகளில் தற்போது இருந்தே போலீசார் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மீண்டும் முக்கிய செய்திகள். புதுவை கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரியம் முற்றுகை. AITUC சங்கத்தினர் கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கம். புதுச்சேரியில் பரவி வரும் வைரஸ் காய்ச்சல், சுயமாக மருந்து எடுக்காமல் மருத்துவரை அணுக சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலையொட்டி காவல் தலைமையகத்தில் நடைபெற்ற அனைத்து கட்சி பிரதிநிதிகள் ஆலோசனை கூட்டம் DIG தலைமையில் நடைபெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தன. வணக்கம்.